என்னதான் நிறைய சிக்கல் இருந்தாலும் யூனிவர்ஸ் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு பிடிச்ச இதை ரொம்ப அழகாக பிளான் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அழகான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டது அக்டோபரில் தான், ஃபஸ்ட்டு லவ் பண்ணதும் அக்டோபரில் தான், இப்போது எங்களுடைய கல்யாணமும் அக்டோபரில் தான். எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அழகான வீடியோவை இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி முருகானந்தம் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுடைய கல்யாண தேதி வேறொரு நாளை ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கு. பட் இவங்களுடைய கணவர் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு சில காரணம் இருந்திருக்கு, விசா ப்ராசஸிங், அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் நடந்த, அதாவது இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்த அடுத்த 2 நாளில் வீக்கெண்டுன்னு இப்படி பல குழப்பங்கள் இருந்த சூழலில் பெற்றோர் கூட இன்னொரு நாள் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதெல்லாம் முடியாது, இப்பயே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே ரொம்பவே அழகாக அக்டோபர்லேயே இவங்களுடைய திருமணமும் முடிஞ்சிருக்கான். எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? நாங்கள் அக்டோபரில் தான் பார்த்துக்கிட்டோம், அக்டோபரில் தான் ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டோம், அக்டோபரில் தான் நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். யூனிவர்ஸ் எங்களுக்கு ஏற்ற மாதிரியே பிளான் பண்ணிடுச்சுங்க. அக்டோபர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அழகான வீடியோவை இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வள்ளலாரை தரிசிக்க சென்று வழிபாடு செய்து வந்த புசி ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க நிச்சயமா இதை செய்து கொடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்கவங்க கோரிக்கை ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. கடலூர்ல இருக்கக்கூடிய கடற்கரை சாலையில இருக்கிற சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்துல வள்ளலார் அவர்களுடைய 202வது வருவிக்கு உற்ற நிலையொட்டி தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் அவர்கள் அங்க போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த சங்கத்துடைய உறுப்பினரான ஜெகநாதன் அப்படின்றவரு இந்த சத்திய சங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பழைய சூப்பர் மார்க்கெட் கட்டிடம் நீதிமன்றமா இருக்கும்போது வள்ளலார் அவர்கள் அங்க வந்ததா கூறப்படுது. அதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா அந்த கட்டிடத்தை நீங்க மறுபடியும் ஒப்படைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, நாங்க அதை பராமரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை விடுத்திருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து புசி ஆனந்த் அவர்களுமே கை கூப்பி கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.